ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது தான் மெஜாரிட்டி ரூல் பண்ண போகுது. அது வரைக்கும் இந்தியா அடிமைப்பட்டு தானே கிடக்குது 1000 வருஷமா. மெஜாரிட்டி எப்பயுமே ஒரு 800 வருஷம் இஸ்லாமிய அரசர்கள் இன்னும் நம்ம அதான் சொல்லுவோம். இஸ்லாமியனா ஆப்கான் அரசர்கள், கஜகஸ்தான் அரசர்கள், துஜிகிஸ்தான் அரசர்கள், காபூல் அரசர்கள் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்க இஸ்லாமியர்கள் அவங்களும் ஒன்றும் கிடையாது. அவங்க வெளியிலேருந்து வந்த இஸ்லாமியர்கள். அப்புறம் ஒரு 200 வருஷம் பிரிட்டிஷ் கீழே இருக்கும். அப்போ அது ஒரு கிறிஸ்டியனிட்டியை ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட், நாட் செக்குலர் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்தோடனே கான்ஸ்டியூஷன்ல இந்த அவங்களுக்கு தெரியாது, கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ்க்கு இந்த மெஜாரிட்டி எப்படி பிஹேவ் பண்ணும், மைனாரிட்டி எது சப்ரஸ் பண்ணிடுவாங்க ஒரு ஃபியர் இருக்கும்போது கொஞ்சம் ஆர்டிக்கல்ல அவங்களுக்கு ரைட்ஸ்லாம் என்ஷூர் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நான் இன்னும் பேசிப்பேன், பார்சிங்கிற மதம் உலகம் முழுக்க அழிஞ்சு போச்சு. பார்சி மதம் ஈரான்லேருந்து வந்தது, பெர்ஷியாலேருந்து வந்தது. அங்கே இஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அதெல்லாம் அங்கே இருந்த மதத்தெல்லாம் ஓடி போகிறாங்க உலகம் முழுக்க. ஒரு 100க்கும் அதிகமான கப்பல்களில் எல்லா திசையிலையும் கடலில் போகிறாங்க. ஒரு திசையில் வந்தவங்க மட்டும்தான் மதத்தை வச்சுருக்காங்க. எல்லா திசையிலையும் போனவங்க என்னன்னு தெரியாது. ஆப்பிரிக்கா போனவங்க, யூரோப் போனவங்க, எல்லாம் இந்தியாவில் வந்தவங்க மட்டும்தான் மதம் இன்னைக்கு வரைக்கும் 700 AD வர்றாங்க. இன்னைக்கு 1325 ஆண்டுகள் அந்த மதம் பாதுகாக்கப்பட்டிருக்கு.